நிறைக்கலசம் நேயர்களுக்கு வணக்கம். திருப்பாவை பாடல் 11 விழித்து எழுக. திருப்பாவை பாடல் 11 விழித்து எழுக பற்றி பார்க்கலாம். அந்த பாடலோட விளக்கமும் பார்க்கலாம். கற்றுக்கரவை கணங்கள் பல கறந்து செற்றார் திரழிய சென்று செருகச் செய்யும் குற்றமொன்றில்லாத கோவலர் தம் பொற்கொடியே புற்றரவ அல்குல் புனமையிலே போதாராய் சுற்றத்து தோழிமார் எல்லோரும் வந்துனின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர் சிற்றாதே பேசாதே செல்வப் பெண்டாட்டி நீ எற்றுக்கு உறங்கும் பொருளேலோர் எம்பாவாய். விளக்கம்: கன்றுகளை ஈன்று மிகுதியாக பால் சுரக்கும் பசுக்களிடமிருந்து பால் கறப்பவர்களும் பகைவர்களின் பலமறி அழிய போர் செய்யும் இடையர்களின் குலத்தில் தோன்றிய தங்க கொடியை போன்ற எழில்மிகு தோற்றம் கொண்ட பெண்ணே, புற்றிலிருந்து வெளிவந்து படமெடுக்கும் நாகத்தின் கழுத்துக்கு நிகரான மெல்லிடையும் கானகத்தில் இருக்கும் மயிலுக்கு நிகரான உருவத்தையும் கொண்டவளே, விழித்தெழுந்து வருவாயாக. நம் சுற்றுப்புறத்தில் உள்ள எல்லா தோழியர்களும் உன் வீட்டின் முற்றத்தில் வந்து நின்று கண்ணனை போற்றி பாடிக்கொண்டிருக்கிறோம். அவன் துதியை கேட்டு நீர் அசையாமலும் பேசாமலும் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே செல்வ மகளே, நற்பலனை விடுத்து நீ எதற்காக உறங்கிக் கொண்டிருக்கிறாய்? இதன் பொருள் யாதென்று உரைத்து தோழியை எழுப்புகின்றார் ஆண்டாள். திருப்பாவை பாடல் 11 விழித்து எழுக பாடலையும் பாடலோட பொருளையும் பார்த்தோம். இது போல இந்த மார்கழி மாதம் முழுவதும் திருப்பாவை பாடல்களை கேட்கறதுக்கு நம்ம நிறைக்கலசம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதுவரைக்கும் வீடியோ பார்த்த நிறைக்கலசம் சேனல் நேயர்களுக்கு